நிறைய பேருக்கு சிக்கனோட மட்டன் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அப்படி சொல்றவங்க கண்டிப்பா இந்த மட்டன் சுக்கா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/2 kg போல மட்டன் எடுத்திருக்கேன். அது குக்கர்ல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 6 விசில் விட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, கல்பாசி, ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ இதுமே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, முந்திரி பருப்பு 10 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லயே அந்த மட்டன் குக் ஆகணும். அப்பதான் இன்னும் டேஸ்டியா இருக்கும். 1/2 நிமிஷம் குக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருந்த மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.